ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ வந்து சாட்டர்டே vlog தாங்க. என்னால் எடிட்டிங் பண்ண முடியல, அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சாட்டர்டே வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் வந்து பைபிள் வாசித்துட்டு சோஸ்திரப்படிலாம் சொல்லிவிட்டு என்னுடைய ப்ரேயரை நான் வந்து முடிச்சுட்டு தான் நான் சமைக்க வந்திருக்கேன். சாட்டர்டே வந்து டேரனுக்கு ஸ்கூல் இருந்துச்சு, அதனால் அவனுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கட்டி அனுப்பிச்சிட்டு ரேஷ்மா வந்து பொங்கல் வேணும் அப்படின்னு சொன்னால் வெண்பொங்கல் வேணும்னா ரேஷ்மாவுக்கு வெண்பொங்கல் செஞ்சால் டேரனுக்கு சக்கரை பொங்கல் செய்யணும். சரி, அதனால் நம்ம வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தாங்க. அவனுக்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு சொன்னனால அவனுக்கு வந்து தம்பிக்கு வந்து கட்டி அனுப்பிச்சிட்டேன். வடை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஈவினிங் வந்து வடை செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து இவங்கெல்லாம் பப்ஸு வாங்கி சாப்பிட்டாங்க, அதனால் வடை வந்து போடலை. வேண்டாம், ரொம்ப அனலாக இருக்குது, நீ அதில் போய் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டார் எங்கள் பாவா. அதனால் சரி ஓகே வேண்டாம், நம்ம வந்து ஏன் வடை போட்டுட்டு சரி அடுத்த நாள் காலையில் வெண்பொங்கல் உளுந்த வடை செஞ்சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ரேஷ்மா சொன்னான். அதனால் நான் இன்றைக்கி வெண்பொங்கல் தேங்காய் சட்னியும் நம்மளுடைய உளுந்த வடையும் அரைச்சி செஞ்சிடலாம் அப்படின்னு நான் மிக்சியில் தாங்க இந்த தடவை உளுந்த வடைக்கு அரைச்சேன். இது வரைக்கும் நான் மிக்சியில் அரைச்சதில்லை, ரொம்ப ரேரு. ஒரு தடவை அரைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்கள் இருக்கும் நான் மிக்சியில் அரைச்சி. இந்த தடவை நான் வந்து மிக்சியில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. ஊற வச்ச உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து அரைச்சேன். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நம்ம வந்து பொங்கல் செய்யும்போது குக்கரில் இப்படி தாங்க வலிஞ்சு வரும்ல, பொங்கலுக்கும் வரும், உங்களுக்கு வந்து பருப்பு வேக வைக்கும்போது சில சமயம் வரும். அதனால் இந்த மாதிரி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னமோ பரடி என்னமோ சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியலங்க. அது குடத்தெல்லாம் தூக்கி வைப்பாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இது எனக்கு வந்து வாங்கினது வந்து கேக்குக்காக நான் வாங்கினேன். குக்கரில் கேக் ரெடி பண்ணும்போது மேலே வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தை வைக்கிறதுக்காக வாங்கினேன். அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பொங்கலில் வந்து வெளியே பொங்கி ஊற்றிடாமல் அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து நின்றோம், அந்த பொங்கி ஊற்றுறதுலாம். அப்படி தான் நான் அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்ட்டு தான் சட்னியும் அரைச்சி தாளிச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், நான் மிக்சியில் அரைச்ச வடை தான். இப்போ பாருங்கள், பொங்கி வெளியே வரல பார்த்தீங்களா? நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உளுந்து வந்து நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சிக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச பிறகு உங்களுக்கு வீணாக போகாதுல்ல, எடுத்து காலையில் வந்து தண்ணி மட்டும் தெளித்து அரைச்சிக்கிட்டேன். சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கையில் அடிச்சுக்குங்க. அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேங்க, அரிசியை சேர்த்துக்கல. நான் முன்னாடிலாம் அரிசி சேர்த்துட்டு அரைப்பேன். சரி வேண்டாம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு 3 ஸ்பூனுக்கு நான் வந்து 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா அடித்து உப்பு போட்டு கலந்துட்டு வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி சேர்த்துட்டு நம்ம வந்து வடை சுட வேண்டியதா. அதனால் ரேஷ்மா வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டா. அவளுக்கு வந்து உளுந்த வடையும் ரொம்ப பிடிக்கும், அது இல்லாமல் வெண்பொங்கலும் ரொம்ப பிடிக்குங்க. சரி, இன்றைக்கி வெண்பொங்கல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் மாவு ஒன்றும் அரைக்கவே இல்லை. சரி அப்படியே ஓட்டிடலாம், ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி காலைல டிஃபன் ஏதாவது மாற்றி செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தேன். டேரனுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டனால அப்படி ஒன்றும் காலைல டிஃபன் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் அவனுக்கு கொஞ்சம் இதாகும், கஷ்டமாக இருக்கும். அதனால் சரி இன்றைக்கி ஒரு நாள் ரேஷ்மாக்கு இப்படி செஞ்சு கொடுத்துடலாம். இல்லைனா ரேஷ்மா இட்லி தோசை எதாக இருந்தாலும் சாப்பிட்டுப்பா. இவங்க ஒரு ஆள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஆள் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா ஒருத்தங்களுக்கு வரும் தெரியுமா கோவம், அந்த மாதிரி தான் டேரன் அப்படி தான் சொன்னான். நான் இருக்கணும் இல்லையோ நீங்கள் எனக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருங்கம்மா அப்படின்னா, சேர்றா தம்பி அப்படின்னு. அவனுக்கு வந்து வடையோட கேசரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவான்ல, அதான் சொன்னேன் நான். சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு சாயந்தரம் நீ வந்து சக்கரை பொங்கலும் சக்கரை பொங்கலும் வடையை வச்சு சாப்பிட்றா அப்படின்னு. கேசரியும் செய்ய மாட்டேன் நான், இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படி சொன்னாங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் ஒன்று செஞ்சால் ஒன்று செய்யணும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப பார்த்து வச்சுருக்காங்க. அதனால் நான் சொன்னேன், நீ சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருக்கேன், நீ சாயந்தரம் வா, நான் உனக்கு வடையும் போட்டு சக்கரை பொங்கலும் வச்சு சாப்பிடு அப்படின்னு. சக்கரை பொங்கலுக்கும் வடைக்கும் சூப்பராக தானேங்க இருக்கும். ஆனால் அவனுக்கு கேசரியும் செய்யணுமா. இப்போ நான் வந்து இந்த சைடு கொஞ்சம் பொங்கல் எடுத்து வச்சுட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து சேர்த்துக்கிட்டேங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சக்கரை பொங்கல். ஆனால் நான் என்னுடைய கீ சேர்த்து செய்யும்போது இருந்த அந்த டேஸ்ட் எனக்கு வந்து இல்லைங்க. கீ தீர்ந்து போச்சு. நம்ம வீட்டில் இருக்கும்போது எடுத்து தாராளமாக ஊற்றுவேன். இப்போ நான் ஊற்றுனதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இல்லைனா மேலே அப்படியே மிதக்கும். அதான் சொன்னேன், இன்னும் எடுக்கலை, நான் எடுக்கணும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற கீயை தாராளமாக ஊற்ற மனசு வரும். கடையில் காசு போட்டு வாங்கும்போது ஐயோ தீந்துருமே அப்படின்னு நினைப்போம்ல, அப்படி தாங்க நான் இருந்தால் ஊற்றுவேன். நான் செஞ்சது இருந்தால் ஊற்றுவேன், இல்லைனா கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடையும் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு.
காலையில் ஆளுக்கு 2 வடை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோங்க. ஈவினிங் வந்து வடை சுட்டு தரும்போது ரேஷ்மா சொன்னால் எனக்கு எத்தனை வடை அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன் உனக்கு ஒரு 6 வடை அப்படின்னேன். அப்போ ஈவினிங்கு இப்போ சாப்பிட்டுட்டிங்கன்னா ஈவினிங் கிடையாது அப்படின்னேன். அதனால் எனக்கு இப்போ 2 வடை மட்டும் கொடுத்துருங்க, ஈவினிங் எனக்கு வடை கொடுத்துருங்க அப்படின்னா ரேஷ்மா. இல்லைனா டேரன் வாயை தான் ரேஷ்மா பார்த்துட்டு உட்காரணும். என்ன ரேஷ்மா? ரேஷ்மா வந்து கொஞ்சம் கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க என்கிட்ட. ரேஷ்மாவுக்கு வந்து போர் அடிக்குதான், அதனால் கோச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. பாருங்கள் ரேஷ்மா தான் எனக்கு துணி மடித்து கொடுத்துட்ருக்கா. டோரிமான் பார்த்துக்கிட்டே துணி மடிப்பா. இந்த லீவுக்கு டோரிமான் ஏற்றி விடுங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டனோ இல்லையோ என் நேரமாக டிங் 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 தாங்க ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் நிறைய சக்கரை பொங்கலுக்கு வெள்ளத்தை வந்து நான் எடுத்துட்டேன். அதனால் சரி அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு சரி டீ போடும்போது நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் ஆளுக்கு ஒரு 2 வடை தான், ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அதனால் சரி ஆளுக்கு 2 ஒரு 6 வடை மட்டும் சுட்டு வச்சுட்டு மீதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். ஈவினிங் வந்து டீ போட்டுட்டு வடை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இப்படி தாங்க காலை டிஃபன் வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வடையெல்லாம் போட்டு சாப்பிட்டோம். மதியானம் என்ன செய்யலான் இருந்தோன்னா நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் நான்வெஜ் செய்யலை. நான்வெஜ் வந்து சிக்கன் எடுத்த பிறகு கொஞ்சம் வயிறு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. அதனால தான் நான்வெஜ் செய்யலை. எங்கள் வீட்டிலேருந்து என் தம்பியும் கேட்டான், ஏன் இன்னும் சிக்கன் எடுக்கலை, ஏன் நீ நான்வெஜ் செய்யலை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மாவும் கேட்டாங்க, என்ன நீ நான்வெஜ்ஜே எடுக்கலை அப்படின்னாங்க. கொஞ்சம் வயிறு சரியில்லாமல் போச்சுன்னா ஒருத்தங்களுக்கு வயிறு சரியில்லைனாலும் மற்றவங்க எல்லாரும் வந்து சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய மைண்டு. ஏன்னா ஒருத்தங்களை விட்டுட்டு ஒருத்தங்க சாப்பிடக்கூடாது இல்லைங்க, அதனால தான் நாங்கள் செய்யலை. அதனால் அன்றைக்கி நான் மஷ்ரூம் தான் வாங்கிட்டு சிக்கன் மாதிரி கிரேவியாக ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் அங்கே பாருங்கள் மஷ்ரூம் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தார். அதோட கொடை மிளகாவும் போட்டுட்டு செஞ்சிடலான்ட்டு இப்போ புதுசாக ஒரு வத்தல் வந்திருக்குங்க, ஜவ்வரிசி வத்தல். சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் பாவா வாங்கிட்டு வந்தார். சரி நல்லா இருந்ததுனால நான் அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. சரி மத்தியானம் அதை செய்யலாம் அப்படின்ட்டு தான். மத்தியானத்துக்கு காலையிலேயே என்னன்றதை வந்து இவங்கெல்லாம் முன்னாடியே ஆர்டர் போட்டுருவாங்க, என்ன சமைக்க போகிறீங்க ஏது சமைக்க போகிறீங்க அப்படின்ட்டு. அதனால் நான்வெஜ் செய்யாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி செய்யுங்க நாளைக்கு செய்யுங்கன்னு. சரி ஒருத்தருக்கு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு தாங்க நாங்கள் செய்யலை. சரி இனிமேல் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சண்டேலேருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு இருந்தோம். அப்படி இருந்தோம் எங்களால் சண்டே சாப்பிட முடியல. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன்னால் அங்கே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் நான் நான்வெஜ் வீட்டில் இன்னும் செய்யவே இல்லைங்க. நான் ஒரு நாள் எடுத்ததோடு சரி. இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான வெண்பொங்கல் தேங்காய் சட்னி வடை வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். மதியானத்துக்கு வந்து சிக்கன் மாதிரியே செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னால் ரேஷ்மா தான் எனக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தா. பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாத்திரமும் தேய்ச்சி வைக்கிறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டாக இருந்துச்சுங்க. அதனால் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்கம்மா அப்படின்னா நான் என் வெங்காயம் தக்காளி குடமிளகாலாம் ரேஷ்மா கிட்ட கொடுத்தேன். அவள் தான் எல்லாத்தையும் எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்றா. கட் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்லங்க. மஷ்ரூமையும் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு அவகிட்ட கொடுத்துட்டேன், அவளே கட் பண்ணி கொடுத்துட்டா. அதனால் நான் சண்டே வந்து இங்கே பாருங்கள் டேரனுக்கு செஞ்ச ஃப்ரை ரைஸ் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து மறந்துட்டேன் ரேஷ்மா கொடுக்கறதுக்கு. அதை நான் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சக்கரை பொங்கலும் இருக்குது. சரி டேரனுக்கு ஈவினிங் கொடுத்துட்டு மீதி சக்கரை பொங்கலை நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு தாங்க இருந்தேன். அப்படி தான் சாட்டர்டே வந்து மஷ்ரூமை வந்து சிக்கன் மாதிரி செஞ்சோம். சண்டே வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் நான் வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்டோம், ஒன்றும் செஞ்சுக்கல. அதனால் இனிமேல் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் இன்னமும் நான் வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா எடுத்துக்காமே இருந்து முட்டை மட்டும் நான் செஞ்சு கொடுத்தேன். நான் அதை கூட நான் எடுத்துக்கல, எனக்கு வந்து பயமாக இருக்குது. சரி அதை வந்து எடுக்காமல் இருந்துட்டு எனக்கு அது நான்வெஜ் வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாமல் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய உடம்பு. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி இருந்தது. நடக்கும்போதெல்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப லேஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன் தான் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம உடம்பு வெயிட் போடாமல் கொலஸ்ட்ரால் இல்லாமல், இல்லைனா அடிக்கடி எண்ணெயில் பொரிச்சு ரேஷ்மா இப்போயே பிளான்லாம் போட்டால் சிக்கன் 65 எப்போ செஞ்சு தருவீங்க, லெக் பீஸ் தான் அதுவும் வந்து ஃப்ரை பண்ணி தரணும் அப்படி சொல்கிறா. நான் இப்போ எது செஞ்சுருக்கேன்னா மட்டன் மாதிரியே செஞ்சுருக்கேன் பாருங்கள். மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் நம்ம எப்பயும் வெங்காய தக்காளிலாம் சேர்த்து போகலாம், அந்த மாதிரி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாத்தூள் மஞ்சத்தூளும் மட்டன் மசாலாவும் உப்பும் சேர்த்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துட வேண்டியதாங்க. நான் இந்த தடவை குக்கரில் தான் வச்சுருக்கேன். 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் குயிக்காக ரெடி பண்ணுறதுக்காக. ஏன்னா மணி ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஒரு ரெசிபியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு இருந்தேன். இதில் டைம் பத்தலை, அதனால் சமையல் முடிச்சுட்டு நான் வந்து செஞ்சேன். அதை அப்புறமா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. இப்போ பாருங்கள் மட்டன் மசாலா சேர்த்துட்டு மட்டன் மாதிரியே நான் ரெடி பண்ணிட்டேன்.
நேற்று செஞ்ச சாம்பாரை இன்றைக்கி வைப்பீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா ரேஷ்மா, அதே மாதிரி நேற்று வச்ச சாம்பாரை அவள் தொடவே இல்லை. ஆனால் சொல்லுவாளே தவிர ஆனால் அவள் சாப்பிட மாட்டா. இந்த மசாலாவே போட்டு கிரேவியே போட்டுட்டு அந்த மசாலா போட்டு தான் நான் சாப்பிடுவேம்மா, எனக்கு வந்து சாம்பார் வேணாம் அப்படி சொல்லிட்டா. அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சு சாப்பிட்டுட்டா. மதியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஈவினிங் அவரும் தொடலைங்க. எங்கள் வீட்டில் யாரும் நேற்று வச்ச சாம்பார் இந்த தடவை எடுத்துக்கவே இல்லை. ஈவினிங் பார்த்தீங்கன்னா வடையோட சக்கரை பொங்கல் வச்சு டேரனுக்கு கொடுத்துட்டேங்க. இப்படி தான் இந்த வீடியோ நான் வந்து பாதி எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா நான் அதை வந்து உங்கள்கிட்ட நல்லா வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். இப்படி தான் ஈவினிங் வந்து டேரனுக்கு கொடுத்துட்டு டீ கொடுத்துட்டு டேரன் வந்து டியூஷன் கிளம்பிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.